வணக்கம், நான் டாக்டர் சிந்தியா, கன்சல்டன்ட் இன்டர்னல் மெடிசன், கிளினிகல்ஸ் ஹாஸ்பிட்டல், பெரும்பாக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒபிசிட்டி பற்றி பார்க்க போகிறோம். அதாவது உடல் பருமன். இது எதுக்காக பேச போகிறேன்னா, இப்போ யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்தேன். வெங்காரம்னு ஒரு சோடியம் போரேட்டு ஒரு மாணவி கன்சியூம் பண்ணியிருக்காங்க. கன்சியூம் பண்ணதுலேருந்து அவங்களுக்கு கேஸ்ட்ரோ இண்டஸ்ட்ரியல் டிஸ்ட்ரெஸ் இறந்ததாக கேள்விப்பட்டேன். ஸோ ஒபிசிட்டிங்கிறது ஒரு காமனாக இந்தியாவில் நம்ம ஃபேஸ் பண்ணுற டிசீஸ். இப்போ அதிகமாக பார்த்தீங்கன்னா 70% மேலே ஒபிசிட்டி ரேஞ்சில் தான் மக்கள் இருக்கிறாங்க. ஸோ இது குறைக்கிறதுங்கிறது ரொம்ப அவசியம். ஃபஸ்ட்டு ஒபிசிட்டிங்கிறது ஒரு அழகு சம்மந்தப்பட்டது பார்க்காம இட்ஸ் அ க்ரானிக் டிசீஸ்ன்னு தான் பார்க்கணும். ஸோ இதனால் நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் மாதிரி ப்ராப்ளம் வருது, டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் மாதிரி டிசீசஸும் வருது. ஸோ ஒபிசிட்டி குறைக்கிறதுங்கிறது முக்கியம். அது எப்படி குறைக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறது அதோட முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு ஒபிசிட்டி நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோன்னா, இது பிஎம்ஐ வச்சு தான் நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ நார்மல் பிஎம்ஐ எப்படி கால்குலேட் பண்ணுறோன்னா, ஒரு பர்சனோட ஹைட்டும் வெயிட்டும் வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். 18 to 21 வரைக்கும் இருந்துச்சுன்னா அது நார்மல். அதுக்கு மேலே இருக்குன்னா மார்பிட் ஒபிசிட்டி, 27க்கு மேலே போயிடுச்சுன்னா மார்பிட் ஒபிசிட்டி. ஸோ இவங்களுக்கு சீக்கிரமாகவே வெயிட் லாஸ் ஜர்னி ஆரம்பிக்க வேண்டியது இருக்குது. ஸோ இதை எப்படி பண்ணிக்கலாம்? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் டாக்டரை பார்க்கணும், இல்லைன்னா டயட்டிஷியனை பார்க்கணும். பார்த்துட்டு நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும். அண்ட் வெயிட் லாஸ்ங்கிறது வீக்லி 0.5லேருந்து 1 kg வரைக்கும் குறைக்கிறது அக்செப்டபிளாக இருக்குது. அதுக்கு மேலே வெயிட் லாஸ் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. ஸோ 0.5லேருந்து 1 வரைக்கும் நீங்கள் 1 kg குறைச்சிட்டிங்கனால அது ஒரு நல்ல வெயிட் லாஸ் ஜேர்னிஸ்ன்னு தான் சொல்ல முடியும். இந்த வெயிட் லாஸ் ஜேர்னி எப்படி பண்ணலான்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ரொட்டீனாக இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் அவர் பெட். நைட்டு நம்ம நல்லா தூங்கணும், 8 hours ஸ்லீப் வேணும். அதுக்கப்புறம் நல்ல ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிங்கிறது ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா நீங்கள் வாக்கிங் போகிறதா இருக்கலாம். ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணும். அண்ட் போர்ஷன்டு டயட், கரெக்டாக டயட் சாப்பிடணும், டைமுக்கு சாப்பிடணும். அதுவும் போர்ஷன் டயட்னா கார்போஹைட்ரேட் கம்மி பண்ணிவிட்டு ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர்ஸ் நிறையவே நீங்கள் எடுத்துக்கணும். அந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக டைமுக்கு சாப்பிட்டாலே உங்கள் வெயிட் லாஸ் ஜர்னி கொஞ்சம் கரெக்டாகவே இருக்கும். இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க, எப்போ நம்ம இன்சுலின் மாதிரி இன்ஜெக்ஷன், வெயிட் லாஸ் இன்ஜெக்ஷன் எப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்? எஸ், மார்க்கெட்டில் இப்போ வெயிட் லாஸுக்கு இன்ஜெக்ஷன்ஸும் இருக்குது, இன்கிரிட்டின் அகோனிஸ்ட் இருக்குது, அது இல்லாமல் GLP-1 அகோனிஸ்ட்டும் இருக்குது. ஸோ நீங்கள் செமாக்ளூட்டேட் மாதிரி இன்ஜெக்ஷன்ஸை கேள்விப்பட்டிருக்கீங்க. இது யாருக்கு ஸ்டார்ட் பண்ணலான்னா, எஸ், மார்பிட் ஒபீஸாக இருக்கிறாங்க இல்லையா, அதாவது BMI more than 27 இல்லைன்னா 30 இருக்கிறவங்களுக்கும், அவருக்கு கூட அவங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குது, இல்லை ஹைப்பர் டென்ஷன் இருக்குது, அது அப்படி இல்லைன்னா PCOS இருக்குது, ஃபேட்டி லிவர் இருக்குது. இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு டாக்டர்ஸ் நம்மளை அணுகிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது. ஸோ டாக்டர்ஸ் கைடன்ஸோட பண்ணுறது தான் எதுவாக இருந்தாலும் நல்லது. ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை என்கரேஜ் பண்ணிக்கோங்க. அண்ட் டயட்டை பார்த்துட்டாலே பாதி ஒபிசிட்டி குறையும். அண்ட் இப்போ சமீபத்தில் நம்ம யூடியூப்பில் பார்த்த மாதிரி ஒரு மாணவி வெங்காரம் சாப்பிட்ருக்காங்க. வெங்காரம்ங்கிறது ஒரு சோடியம் போரேட், இட்ஸ் அ கெமிக்கல். அது நம்ம எடுக்கணும்னு தேவையில்லை. அண்ட் கைட்லைன்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கைட்லைன்ஸும் வெங்காரம் சாப்பிட்டு வெயிட் குறையுங்கிறதுக்கு எந்த ஒரு கைட்லைன்ஸும் நமக்கு சப்போர்ட்டிவாகவும் இல்லை. இது சாப்பிட்டா என்னென்ன ஆகுங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் கேஸ்ட்ரோ இண்டஸ்ட்ரியல் டிஸ்ட்ரெஸ் வரும், அதாவது ப்ளீடிங் காஸ் பண்ணும். ஒரு சிலருக்கு லிவர் டேமேஜ் வரும், இல்லைன்னா ரீனல் டேமேஜ், அதாவது கிட்னி ஃபெயிலியர் வரைக்கும் வருது. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. தேவையில்லாமல் யூடியூப் பார்த்து கைட்லைன்ஸ் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப தப்பு. ஸோ எதுவாக இருந்தாலும் மருத்துவர் இல்லைன்னா டயட்டிஷியனை பார்த்துட்டு வாரத்தில் 0.5 to 1 kg குறைக்கிறது நல்லதுன்னு நான் சொல்கிறேன். தேங்க்யூ.